14 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வார சனி நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடு தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவை அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசை கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாகிருந்த துண்டுகளை 7 கூடைகளில் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்தின் இறுதி நாள் தின வாரம் முழுவதும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்தமைக்காக அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவருக்கு நாம் முழுமையான இதயத்தோடு நன்றி கூறும். முழு மனதோடு அவரை ஆராதிப்போம். முழு வலிமையோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் உலகமெங்கும் வேலண்டைன்ஸ் டே, காதலரின் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அது வெறும் காதலருக்கு மட்டுமல்லாமல் இது அன்பானவர்களுக்கான விழா. அன்பு துவங்குகின்ற பொழுது எப்படி இருந்ததோ அவ்வாறே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த அன்பை வைத்து நாம் பல விதங்களில் பாதிக்கப்படுகிறோம். பல நேரங்களில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பல நேரங்களில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த அன்பை பயன்படுத்தி சிலர்கள் தவறான முறையிலும் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் இன்று இந்த அன்பானது இறைவன் மீது நாம் எவ்வாறு முதலிதயத்தோடு வைக்கிறோமோ அதே போன்றுதான் நாம் அன்பு செய்கின்ற நபர்களிடத்திலும் உண்மையாகவும் உரிமையாகவும் நேர்மையுடனும் அவர்களை எப்பொழுது புரிந்து கொள்கின்ற நபராக இருந்து அன்பை நாம் இன்னும் அதிக அளவில் பிரதிபலிக்க இறை அன்பையும் பிறர் அன்பையும் நாம் வளர்ந்து வர இந்த நாளில் சுவைப்போம். இந்த நாளுக்கான புனிதரானது சிரில் மற்றும் மெதோடியோஸ். இவர்கள் இருவருமே உடன் பிறந்த சகோதரர்கள். அவர்கள் தெசலோனிக்காவில் செல்விப்பான குடும்பத்தில் பிறந்தவர்கள். சிரில் அறிவில் சிறந்தவராக, கான்ஸ்டன்டினோவில் பேரரசராகவும், மெத்தோடியஸ் ஓவியராகவும் ஆளுநராகவும் பணியாற்றினார். 866ஆம் ஆண்டு இருவரும் தங்கள் பணிகளை துறந்து துறவிகளாக மாறி நற்செய்தி பணியை அவர்கள் தொடங்குகிறார்கள். மெரியாவின் இளவரசன் அழைப்பின் பேரில் ஸ்காபிக் மொழி பேசும் மக்களிடையே நற்செய்தி இவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த மொழியை கற்று தெரிந்ததால் அவர்களுடைய பணியானது மிகவும் எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. சில குருக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் திருத்தந்தை 2ஆம் ஹெர்ட்ரின் அவருடைய முழு ஆதரவு அளித்து இவர்களை ஆயர்களாக நியமிக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வத்தையும் கடமையுணர்வையும் காட்ட வேண்டும். தூய சிரில் மற்றும் தூய மெதோடியஸ் போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவிக்க வேண்டும் என்று இந்த நாளில் இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பாலைவனத்தில் ஏற்படுகின்ற ஒரு சவாலை நாம் பார்க்கிறோம். பாலை நிலம், பெரும் கூட்டம் 3 நாட்களாக இயேசு பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர்கள் ஆன்மா இறை வார்த்தையினால் நிறைந்திருந்தாலும் உடலானது தளர்ந்து போயிருக்கிறது. அதை கண்ட இறைவனுடைய அந்த அளவற்ற கருணையை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இம்மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார்.
இங்கு பரிவு என்பது வெறும் மேலோட்டமான வருத்தம் அல்ல. இதன் மூல மொழியில் பார்க்கின்ற பொழுது குடல்கள் துடிக்கும் அளவிற்கு ஒரு ஆழமான வேதனை. அவர்கள் மீதான அந்த பரிவை இறைவன் உள் உணர்விலிருந்து அவர் உணர்ந்து கொள்கிறார். தூரத்தில் இருப்பவர்களுடைய இறைவனாக, அதாவது தூரத்திலிருந்து வந்து இருப்பவர்கள் வழியிலேயே மயங்கிவிடக்கூடும் என்று இறைவன் குறிப்பிட்டார். கடந்து வந்த தூரத்தையும் நம்முடைய போராட்டங்களையும் கணக்கெடுக்கின்ற இறைவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற பலவிதமான துயரமான பாதைகள் இருந்தாலும், உழைப்புகளால் சோர்வுற்று இருந்தாலும், இறைவன் நம்மை கைவிடாமல் நம்மீது அவர் பரிவு கொள்கிறார் என்பதை உணர்த்துகிறது. மற்றொரு பாடமாக இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பங்காளிகளாக நினைத்து அவர்களின் வழியாக இறைவன் இந்த ஒரு மாபெரும் அப்பம் பகிர்தலை அவர் நிறைவேற்றுகிறார். இயேசு நினைத்திருந்தால் விண்ணகத்திலிருந்து மன்னாவை பொழிய வைத்திருக்கலாம். ஆனால் அதை சீடர்கள் வழியாக சீடர்களுக்கு பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துகிறார். இந்த அற்புதத்தின் வழியாக வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவர்களாக நாம் இல்லாமல், ஆண்டவர் அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பிறருக்கு பகிர்கின்ற வாய்க்கால்களாக நாம் மாற வேண்டும். இறைவன் ஒரு அற்புத ஒரு அருவி. அந்த அருவிலிருந்து வருகின்ற ஓடைகளாக நாம் மாறி நம் வழியாக மற்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சென்றடைய நாம் உதவியாக இருக்க வேண்டும். சீடர்கள் உலக கண்ணத்துடன் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி உணவளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் நாம் அந்த கணக்கிடுவதை விட்டுவிட்டு இறைவனிடத்தில் நம்முடைய பணிகளை ஒப்படைக்க வேண்டும். உங்களிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும். தங்களுக்கு தேவையான 7 அப்பங்களையும் சீடர்கள் முழுமையாக இயேசுவிடம் கொடுக்கிறார்கள். பற்றாக்குறையை பார்க்காமல் பகிரும் மீது அளவந்து கொண்ட நம்பிக்கையின் வழியாக இந்த 7 அப்பம் 4000 பேருக்கும் உணவாக மாறுகிறது. வயிறார உண்கிறார்கள். 7 கூடைகள் மீதம் அவர்கள் எடுக்கிறார்கள். ஆக நாம் கடவுளுக்கு கொடுக்கும் எதையும் அவர் பல மடங்காக திருப்பி தருவார். நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய சோர்வுற்ற இதை எதுவாக அவற்றை கொடுத்தாலும் அதை அவர் நிறைவாக திருப்பி தருவராக. இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பாலைவனத்தை உணர்கிறோமோ, இன்றும் இல்லை என்று உணர்கின்றோமோ, அந்த ஒன்றும் இல்லாத வெறுமையை, தனிமையை இறைவனிடத்தில் கொண்டு வருவோம். எதை கொடுத்தாலும் இறைவனத்தை நிறைவாக மாற்றி தருவார். நீங்கள் எதை கொடுக்க என்று தயங்குகிறீர்கள்? என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய மன்னிப்பான குணத்தையாம், சிறிய உதவி புரிகின்ற அந்த ஒரு குணத்தையா, ஒரு சில நேரம் ஜெபத்தையாம், இதை ஏன் கொடுக்க தயங்க வேண்டும்? இறைவனிடத்தில் கொடுத்து விடுவோம். அவர் இதை எடுப்பார், ஆசி வழங்குவார், விட்டு மற்றவர்களுக்கு வழங்குவார். நம்பிக்கையில் இந்த நாள் முழுவதும் இறைவனிடத்தில் நம்மிடம் இருப்பதை ஒப்படைத்துவிட்டு அவரிடத்திலிருந்து பல மடங்காக நலன்களை பெற்றுக்கொள்ள, அந்த நலன்களை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களை நாங்கள் எட்டியுள்ள இந்த ஒரு வேளையில் பாதம் அமர்ந்து உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். 3 நாட்களாக உம்மோடு தங்கியிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நீ பறிவு கொண்டதைப் போல இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உழைத்து சோர்வுற்று நிற்கும் இந்த ஒரு இதயங்களை, எங்கள் உடலை, எங்கள் ஆன்மாவை உம்மீது திருப்புகின்றோம். ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய கண்களை எங்கள் மீது திருப்பியறலும். ஆண்டவரே, எங்களுடைய பாலைவன சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம். எங்களிடம் உள்ள வசதிகள், நேரம் மற்றும் ஆற்றல் மிக குறைவாக இருப்பதை தெரிந்து எப்படி எங்களால் எங்களுடைய சூழ்நிலைகளை, பண கஷ்டத்தை, துயரங்களை, நோய்களை சமாளிக்க முடியும் என்ற ஒரு கலக்கம் எங்களை சூழ்கிறது. ஆனால் சீடர்கள் இருந்த அந்த 7 அப்பங்களையும் ஆசீர்வதித்து மாற்றியதை போல இன்று எங்களிடத்து உள்ள மிக சிறிய உழைப்பாக இருந்தாலும், திறமைகளாக இருந்தாலும் அனைத்தையும் ஆண்டவரை உடைய பாதங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்மிடம் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். நீங்கள் எங்களுடைய பற்றாக்குறைகளை நிறைவாக்கு என்பதை நினைத்து உன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆகவே இன்று எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சீடர்களை செய்ததைப் போல பிறரோடு பகிர்ந்து கொள்ள தாராள மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் வழியில் சோர்ந்து போகாதபடி உயிருள்ள அப்பத்தினால் எங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். உமது கைகளில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க என்ற ஒரு நம்பிக்கையில்
இந்த நாளையே உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பின் உருவான இறைவா, மனித இறைவனின் அன்பை விதையாக விதைத்தவரை இன்று உம்மை போற்றுகிறோம். இந்த ஒரு சிறப்பான நாளில் உலகில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தம்பதியர்க்கிடையே இருக்கின்ற அன்பு வெறும் உணர்ச்சிகளாக மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் மதிக்கும், விட்டு கொடுக்க மற்றும் உண்மையான அர்ப்பணிப்புள்ள அன்பாக மாறும். இன்று குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலேயே, கணவன் மனைவியிடத்திலேயே, அன்பு செய்கின்ற நண்பர்களிடத்திலேயே, தோழர்கள் மத்தியிலேயே இருக்கின்ற ஒவ்வொரு அன்பிலும் இறைவா புனிதத்தையும் உண்மையையும் ஒருமித்த கருத்தையும் என்று நிலைத்து நிற்க ஆசிரியத்தலும். ஆண்டவரே, மனிதர்களுக்கு இடையான இருக்கின்ற உறவுகளில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பகைமை, பொறாமை மற்றும் பிரிவினைகள் நீங்கி ஒருவரை ஒருவர் சகோதரத்துவத்துடன் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உன் மீது அன்பு கூறுவதைப் போல உன் கடுத்திருப்பது மீது அன்பு கூறுவாய் என்ற கட்டளைப்படி நாங்கள் வாழ இன்று எங்களுக்கு உதவிகளை புரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உன் மீது நாங்கள் கொண்டுள்ள அந்த அன்பு மிகவும் வலிமையானதாக இருக்கட்டும். உலக பொருட்கள் மீது பற்றி நாங்கள் காட்டினாலும் உம்மை முழு இதயத்திலும் முழு ஆன்மாவோடு நேசிக்க எங்களை தூண்டியறோம். நீர் எங்களை நிபந்தனையின்றி நேசிப்பதைப் போல நாங்களும் உமது அன்பில் நிலைத்து நிற்க செய்தரலாம். அன்பின் மொழியே அமைதி பிறக்கட்டும். உமது பேரன்பு எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடியிருந்து எங்களுக்கூடே இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளை ஆசிரியத்து. இன்றும் பல விதத்தில் பல காரணங்களால் பிரிந்து போன ஒவ்வொரு உறவுக்காக செபிக்கிறோம். அனைத்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேரவும், அன்பில் நிலைத்து நிற்கவும், ஒருவரை உண்மையாக நேசிக்கவும், அன்பை பிரதிபலிக்க, அன்பை வாழ்வில் காட்டிட, அன்பின் பிள்ளைகளாக மாறிட எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.